lead code problem number வந்துட்டு 118 Pascal's triangle. Question என்னன்னா, given an integer numbers, return the first numbers of Pascal's triangle. In the Pascal's triangle, first rowல வந்துட்டு ஒரு element இருக்கும், second rowல வந்துட்டு ரெண்டு element இருக்கும் 1 1, third rowல வந்துட்டு மூணு element இருக்கும் 1 2 1, fourth rowல 4 elements and fifth rowல 5 elements இருக்கும். In the Pascal's triangle, first and the last element will be 1. First row ஒரே ஒரு element இருக்கனால 1. Second row ரெண்டு element. இது வந்துட்டு first element, இது வந்துட்டு last element. அப்போ இங்க 1, இங்க 1. இங்க வந்துட்டு third row 3 elements இருக்கு. First and the last element will be 1. First element 1, last element will be 1. இந்த 2 எப்படி வந்துச்சுன்னா, previous elements வந்து add பண்றோம். 1 plus 1, 2. அதே மாதிரி fourth rowல வந்துட்டு 4 elements, first and the last element will be 1. இந்த ரெண்டு numbers எப்படி வந்துச்சு, previous add பண்றோம். 1 plus 2 3, 2 plus 1 3. fifth rowலயும் அதே தான், first and the last element will be 1. previous elements வந்து நம்ம add பண்றோம். questionல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, numbers input வந்துட்டு 5 னு கொடுத்திருக்காங்க. output எப்படி இருக்கணும்னா list of list வந்து நம்ம print பண்றோம். இங்க வந்துட்டு first list வந்துட்டு first row, second list வந்து second row. இப்போ first rowல என்ன element இருக்கு, 1, அந்த 1 இங்க. second rowல எத்தனை elements இருக்கு, 1 1 1, 1. third list வந்துட்டு third rowல என்னென்ன elements இருக்கு, 1 2 1. இங்க வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட்ல 1 2 1. இதுதான் நம்மளோட அவுட்புட். இது வந்து Pascal's triangle. இப்போ வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு லிஸ்டா வந்துட்டு இதை டேபிள் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து 0th row, first row, second row, third row and fourth row. இங்கே வந்து Pascal's triangles பார்க்கும்போது 5 rows இருந்துச்சு. அப்போ 5 rows and 5 columns நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டு, நம்மளுக்கு தெரியும் first and the last element will be 1. அப்போ இங்கே வந்துட்டு 1. ஃபர்ஸ்ட் ரோவில் வந்துட்டு இங்கே 1 அண்ட் இங்கே 1. நம்மளுக்கு வந்துட்டு செகண்ட் ரோவில் வந்துட்டு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 1. அப்போது எது லாஸ்ட் எலமெண்ட் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து 0th ரோவில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, 1. ஃபர்ஸ்ட் ரோவில் 2 எலமெண்ட் இருக்குது, செகண்ட் ரோவில் 3, தேர்ட் ரோவில் 4. அப்போது 0 + 1 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எந்த ரோவில் இருக்கோ அது கூட +1 ஆட் பண்ணணும். அப்போது இங்கே வந்துட்டு 1 வரும், இங்கே 1 வரும், தென் இங்கே 1 வரும். அடுத்தது இந்த ரிமைனிங் பாக்ஸஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணணும்னா, ப்ரீவியஸ் எலமெண்ட்ஸோட நம்ம ஆட் பண்ணணும். row -1, column -1 ப்ளஸ் row -1 column. நம்மளுக்கு இங்கே இந்த கரண்ட் பொசிஷன் தானே நம்மளுக்கு வேணும். அப்போது row -1னா இதோட ப்ரீவியஸ் ரோ என்னது, 1. இதோட ப்ரீவியஸ் காலம் என்ன வேல்யூ இருக்குது, இப்போ 1. அப்போது 1 ப்ளஸ், இப்போ நம்மளுக்கு இங்கே தானே வேல்யூ வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்க என்ன கொடுத்துருக்காங்க, காலம் -1. இப்போது இங்கே தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ வேணும். இங்கே நம்மளுக்கு என்னன்னு தெரியாதுல. அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, row -1, column -1. இங்கே நம்மளுக்கு வேல்யூ வேணும்னா இதோட row -1 இது, இதோட column -1னா இது. அப்போது வேல்யூ 1 ப்ளஸ் row -1 column. இங்கே நம்மளுக்கு வேல்யூ வேணும். அப்போ row -1னா இது, இந்த சேம் காலம்னா இங்கே இருக்கிற வேல்யூ அப்போ 1. இப்போ 1 + 1 2. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு கரண்ட் வேல்யூ வேணும். அப்போ என்னன்னா row -1, column -1. இங்கே நம்மளுக்கு வேல்யூ வேணும், row -1னா 2, இதோட column -1னா 1. அப்போ வேல்யூ 1 இருக்கும். ப்ளஸ் row -1 காலம்னா இங்கே இங்கே நம்மளுக்கு வேல்யூ வேணும், row -1 the same column. அப்போது 1 + 2 3. the same அதே தான் இங்கேயும் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு வேல்யூ வேணும். அப்போ row -1, column -1. அப்போ 2 2 ப்ளஸ் row -1 column இங்கே வேணும். அப்போ இதுதான் வந்துட்டு row -1, அதோட சேம் காலம்ல என்ன வேல்யூ இருக்குது, 1. அப்போ 2 + 1 3. ஃபார்முலா வச்சு இப்படியும் போடலாம், இல்லைனா டைரெக்டாக 3 + 1 4, 3 + 3 6, 3 + 1 4.
கோட் பார்க்கலாம். கோடில் வந்துட்டு பப்ளிக் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் இன்டீஜர் ஜெனரேட் இன் நம்ரோஸ். நம்ரோஸ் என்னன்னா ஹவு மெனி ரோஸ் ஆஃப் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு வேணும். இப்போ வந்து இன்புட் 5னா அந்த ட்ரையாங்கிளில் 5 ரோஸ் இருக்கும். 10னா 10 ரோஸ் இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்ரோஸ். நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்கும்? லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டில் இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளோட அவுட்புட் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும்னா இந்த ஆன்சர் அப்படின்ற லிஸ்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும். அப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் இன் ரோ இஸ் ஈக்குவல் டு 0, row less than num rows, row plus plus. Initially row starts with 0, less than num rows na இப்போ 5 na 4 வரைக்கும் 0 1 2 3 and 4 இது வரைக்கும். அப்புறம் ஒரு ரோக்குமே நம்ம வந்து கரண்ட் ரோ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அந்த கரண்ட் ரோவை போய் ஆன்சர் லிஸ்ட்டில் போய் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அடுத்தது ஃபார் இன் காலம் இஸ் ஈக்குவல் டு 0, காலம் லெஸ் தென் ரோ ப்ளஸ் 1, காலம் ப்ளஸ் ப்ளஸ். இந்த கண்டிஷன் என்னன்னா இங்கே நம்ம சொன்னோம்ல இது வந்து 0th row, 1st row, 2nd row, 3rd row and 4th row. 0th rowல ஒரு எலமெண்ட் இருக்குது, 1st rowல 2 எலமெண்ட் இருக்குது, 2nd rowல 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ என்னது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எந்த ரோவில் இருக்கோ அது கூட +1 ஆட் பண்ணோன்னு சொன்னோம்ல அந்த மாதிரி. அப்போ 0 + 1 1 எலமெண்ட் இருக்குது, 1 + 1 2, அப்போ 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு இது வந்துட்டு 2nd row, 2 + 1 3, அப்போ 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது if column equal to 0 or column equal to row என்ன சொன்னோம்? the first and the last element will be 1ன்னு சொன்னோமா? அப்போ அந்த கரண்ட் பொசிஷனில் வந்துட்டு 1 நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ரெண்டு கண்டிஷனில் எந்த கண்டிஷன் ஒன்று ட்ரூவாக இருந்தாலுமே அந்த பாக்ஸில் வந்துட்டு 1ன்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். எல்ஸ் இந்த கண்டிஷன் என்னன்னா current row dot add answer dot get of row minus 1 dot get of column minus 1. இது என்னன்னா நம்மளுக்கு இப்போ இங்கே வேல்யூ வேணும்னா என்ன பண்ணோம்? ரோ -1 இதோட காலம் -1னா 1. இந்த 1 இருக்குல்ல அதுதான் வந்து இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷன் நம்மளுக்கு எங்கே வேல்யூ வேணுமோ, இப்போ நம்மளுக்கு இந்த 6 வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியல, நமக்கு அங்கே தான் வேல்யூ வேணும்னா அதோட ரோ -1 அதோட காலம் -1னா 3, அந்த ஆன்சர் தான் அந்த கண்டிஷன். அடுத்தது என்னது? current dot row dot set column comma current row dot get of column plus answer dot get of row -1 dot get of column. இது என்னன்னா என்ன சொல்லியிருந்தோம்? நம்மளுக்கு 6 தான் வேணும், row -1 and the same column, அந்த சேம் காலமில் என்ன வேல்யூ இருக்குது? 3. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணனா 3 + 3 6. இதுதான் அந்த ரெண்டு கண்டிஷனுமே. இது வந்துட்டு initially adds the above left element. இந்த கண்டிஷன் என்னன்னா update it by adding the above right element. இதுதான் இந்த ரெண்டு கண்டிஷனும். அதுக்கப்புறம் ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், ரன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.